வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஹாப்பி ராஜ் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. ஜிவி பிரகாஷ்குமார், கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியன், அப்பாஸ், மகேஷ் தேவி, பிரதனநாதன், அதிர்ச்சி அருண் மற்றும் பலர் நடித்து ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில் மரியாராஜா இளஞ்சலின் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஹாலிவுட்டில் அதிகமாக பேசப்படாத, பகிரப்படாத ஒரு கதையின் கருன்னு சொல்லலாம். நம்மளுமே நிறைய தாண்டி வந்துருப்போம் ரியல் லைஃப்பில். நம்மளை பெற்றவங்க நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு அழகுல இல்லாமல் இருக்கலாம், உள்ளமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதை நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவலட்சணமாக அழகு இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, மோரோவர் அவங்கள நம்ம பெற்றவங்க சொல்கிறதுக்கே தயக்கம் காட்டுறது, அவங்கள விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பல மனநிலையில் நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஹீரோட அப்பா அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காரு. ஸோ அவரை அப்பான்னு காட்டிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப கூச்சப்படுறாரு, அவமானப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த குடும்பம் இவங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்கே நடக்கிற கலவரங்கள், குழப்பங்கள், அதெல்லாம் அந்த கல்யாணமே தடப்படுது. மறுபடியும் இந்த கல்யாணம் சேர்ந்து நடந்ததா இல்லையா, ஹீரோட அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையா, ஹீரோயினோட அப்பா என்ன காரணத்துக்காக இவங்களை வேணாம்னு சொன்னாரு போன்ற பல கேள்விகள், பல விஷயங்களை என்டர்டைனிங்காகவும் என்கேஜிங்காகவும் இந்த ஹாப்பி ராஜ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது முதல்ல போயிடுறேன். நடிப்பு, கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கதாபாத்திரங்களாக இருக்கிறதுக்கான ஸ்பேஸை டைரக்டர் உருவாக்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு முதல் பாதி ஃபுல்லாகவே ஜிவி பிரகாஷ் ஹோட்டலில் தான் இந்த படம் ட்ராவல் ஆகும். நிறைய இடங்கள்ல பேச்சுலர் படத்தோட சாயல், அதோட கதை எல்லாமே நம்மளுக்கு அங்கங்கே நிறைய ஞாபகப்படுத்தும். அதே இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட போர்ஷன் ரொம்ப கம்மியாகி மினிமல் ஆகி ஜார்ஜும் அப்பாஸ் அவர்களின் நடிப்பும் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கே யாரோட கதாபாத்திரம் தேவை அதிகமாக இருக்கோ அங்கே அவங்கள பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு நம்ம கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கான ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த கதாபாத்திரங்கள்ல முதன்மையானது ஜார்ஜ் மரியன் அவர்களின் நடிப்பு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தில் ட்ரைலர் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி மாஸ் ஆட்டிடியூடாக ரொம்ப ஒரு ஜாலியான ஃபன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் படத்தில் பார்க்குறப்போ அதுவும் இருக்குது. பட் அதை தாண்டி நிறைய எமோஷன்ஸை ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபன்னாக இருக்கட்டும், கெத்து காட்டுறதா இருக்கட்டும், மனசுடைஞ்சு அழுகிறதா இருக்கட்டும். மனசுடைஞ்சு அழுகிற சீன் எங்கேயும் இல்லை. பட் அந்த எமோஷனல் இம்பாக்டை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த இம்பாக்டை நம்மளுக்கு கொடுக்குறாரு. போன்ற பல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கடத்துறாருன்னு சொல்லணும். ஆல்ரெடி டிராகனில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப குத்தம் அளவைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்குது. அது இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர் சொல்லணும். ஸோ டேரக்டருக்கு அதுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா ஃபுல் ஃப்ரீடமாக நடிக்க விட்டுருக்காரு. பல பேருக்கு அவரோட கேரக்டர் ஒத்துப்போகும், கனெக்ட் கொடுக்கும். அந்த வகையில் ஜார்ஜ் அவர்களின் நடிப்பு ஆக சிறந்ததுன்னு சொன்னால். ரெண்டாவது அப்பாஸ் பல நாட்கள், பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் சினிமாவில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட லுக்காக இருக்கட்டும், அந்த ஹேண்ட்ஸம் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருந்தது. ஏதோ ஒரு வில்லன் ரோல் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் நல்ல கேரக்டராகவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஜார்ஜுக்கும் அவருக்கும் நடக்கிற இந்த போராட்டம், பனிப்போர் போராட்டம் மாதிரி அது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மூணாவது ஜிவி அவர்கள். ஏன் ஜிவியை நான் மூணாவது வைக்கிறேன்னா ஜிவியை ஒத்துப்பாங்க. ஏன்னா ஜிவியை விட இதில் ஜார்ஜுக்கும் அப்பாஸுக்கும் கேரக்டர் அதிகம். அந்த வகையில் ஜிவி அவர்களுமே ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஒரு படங்கள்லாம் அவரோட நடிப்பு நல்லா இருக்கும், ஆகச்சிறந்ததாக இருக்கும். பட் அந்த கதைக்கு அது தேவைப்படாது. பட் அது மினிமல் கொடுக்காம ரொம்ப மேக்ஸிமம்ஸ் கொடுப்பாரு. பட் இந்த படத்தில் என்ன வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ, எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காருன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் தான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப அழகாக நிறைய இடங்களுக்கு கியூட்டாக ரொம்ப ஃபன்னாக சிரிக்க வைக்கிற இடங்கள்லாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னே சொல்லணும். கிளைமேக்ஸில் அப்பாக்கும் அவருக்கும் நடக்கிற இந்த பாச போராட்டமும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஹீரோயின் 2 பேர், பிரதனநாதன் ஒரு 4 சீன் வருவாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் கௌரி பிரியா அவங்களுக்கும் ஜிவிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி, லவ் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எமோஷனலாகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி கீதா கைலாசம் அவர்கள் அம்மாவா உண்மையிலேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அந்த அம்மாவா ஒரு கிராமத்து அம்மாலேருந்து சிட்டி அம்மாவுக்கு அதெல்லாம் பின்னிட்டாங்க வேற லெவல். அதாவது அவங்க நிறைய இந்த மாதிரி கதாபாத்திரம் ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அங்கம்மாலாம் அங்கம்மாவே வாழ்ந்துருந்தாங்க. பட் அந்த கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அல்வா தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்ற கதாபாத்திரங்கள் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அருண் நான் மதுரை முத்தண்ணன் 2 பேருமே ரொம்ப நல்லா பயன்படுத்திருக்கலாமோ, இன்னும் அதிகமாக பயன்படுத்திருக்கலாமோன்ற ஒரு நெருடல் தான். அதிகமாக ஏன்னா வந்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதிக பொசிஷன் கொடுத்துருந்தா மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகெல்லாம் இல்லாமல் வந்திருக்குமோன்ற மாதிரி. ஸோ ஓவராலாக கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட கான்செப்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக பேசப்படாத, பகிரப்படாத ஒரு கரு. ஸோ அந்த கருவை எடுத்துக்கிட்டு அது ரொம்ப பிடிச்சி இழுக்காம பிஞ்சாவோ பூமராவோ மாற்றி கருத்து சொல்லி கொள்ளாமல் படமாகவே அதை த்ரூஅவுட்ல நம்மளை என்ஜாய் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ப்ரீக்ளைமேக்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு ஃபன்னாக இப்போ உள்ள பசங்களுக்குமே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபன் மோடில் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரீக்ளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அழகாக ஸ்லோவாக எமோஷனலே அதுவாகவே நடக்கிற மாதிரி அவங்க அந்த கதைக்குள்ளே எதையும் திணிக்காமல் அதுவாகவே
நேச்சுரலாகவே நம்மளை உள்ள புல் பண்ண மாதிரி வச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட கதையமைப்பும் சரி, திரைக்கதையும் சரி, இந்த கண்டென்ட்டும் சரி, மூணுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மூன்றாவது இந்த படத்தின் இசை. பாடல்கள்னு வரும்போது பெருசாக குறைகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. படத்தில் பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. பட் பேரஸ்பான்னு வரும்போது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்களாகவுமே செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் இந்த எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, இது ஒன்றுத்துக்கு ஒன்றும் சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி, இது கூட முதல்ல எவனும் குறைச்சதில்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஒத்து வேலை பார்த்துருக்காங்க. விஷுவலி பார்க்குறப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பெங்களூர் காட்டின விதமாக இருக்கட்டும், கிராமத்தை காட்டின விதமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங்லுமே அவங்க பண்ண அந்த எடிட்டிங் கட்ஸெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயமா எனக்கு தோணுது. ஸோ என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கிட்டத்தட்ட பேச்சுலர் படத்தோட கதை சாராம்சம் மாதிரியே இருந்தது. அந்த ஃபீல் ரொம்ப அதிகமாக வந்தது. அதை குறைச்சிருக்கலாம். நான் ஏன் வந்து அதிர்ச்சரனையும் மதுரை முத்தரனையும் அதிகம் பயன்படுத்திருக்கலாம்னு சொன்னா, அவங்கள அதிகமாக பயன்படுத்திருந்தா நகைச்சுவை காட்சிகள் அவங்களுக்குள்ள வச்சிருந்தா மேபி அந்த ஃபீல் வந்திருக்காதோ, அந்த இம்பாக்ட் வந்திருக்காதோ, ஓரளவுக்கு அந்த லேக் ஃபீல் வந்திருக்காதோன்ற எண்ணம் வந்தது. ஸோ அதை வந்து குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது, படம் வந்துட்டு எமோஷனலாக தான் முடிய போகுதுன்றது ஆரம்பத்தில் செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்ததுக்கப்புறம் அதை நீட்டி முளைக்கி அதை பெருசாக அதுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளேயே போயிருக்கலாமோன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. அதே மாதிரி படம் ஃபுல்லாக காமெடின்றது வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ட்ரைலரை காட்டினதுக்கும் படமாக பார்க்குறப்போ காமெடி நிறையா வந்து அதுவாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடத்துல அவங்க சிரிக்கிறப்ப நம்ம சிரிக்கிறோம், அது வேற. பட் நம்மளே அறியாமல் சிரிக்கிறதுன்றது படத்தில் எங்கேயும் இல்லை. காமெடி போர்ஷன்றது அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்க ஒழிய த்ரூ அவுட் த மூவி ஒர்க் ஆகல. ஸோ இதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, ஒர்க் பண்ண வேண்டிய இடமோ அப்படின்றது தோணுச்சு. ஸோ ஹாப்பி ராஜ் ஓவராலாக எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக ஹாப்பியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 75 to 80 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக ஜிவி பிரகாஷ் அவர்களின் படங்கள் இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து வந்து சரியாக போகலை. எனக்குமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரு மியூசிக் டேரக்டராக கேட்டிங்கன்னா அவர் இப்போதைக்கு மியூசிக் டேரக்டரில் கெரியரின் உச்சத்தில் இருக்கார். எப்படி கெரியரின் உச்சத்தில். பட் ஹீரோவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஆக்டிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. பட் உண்மையிலே எனக்கு இந்த படம் வந்து நான் சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அங்கங்கே குறைகள் இருந்தாலும் ஓவராலாக பார்க்குறப்போ இதுக்கு முந்தின வந்த படங்களில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ண தவிர எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த தவறெல்லாம் திருத்திக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு ஹாப்பி ராஜ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் போய் படம் பாருங்கள். பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் வந்து ஜாலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பிடிக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளோ மக்களே, இன்னும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வர சந்திக்கிறேன். விஜய் காதகன் நம்ம ஷோ போச்சு.